எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான பனானா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பழம் எடுத்துக்கலாம். நான் 5 பழம் எடுத்துருக்கேங்க. இந்த பழம் பேர் ஏலக்கி பழம். எந்த பழம் இருந்தாலும் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பழத்தெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இப்போ நான் காலையில் ஒரு 10 மணிக்கு நான் ஃப்ரீசரில் வைக்கிறேங்க. வச்சுட்டு ஈவினிங் ஒரு 8 மணி ஆச்சுங்க. நான் இதை திரும்பவும் எடுத்தேன். பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பழம்லாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டலைங்க. நான் நினச்சேன் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சா எல்லாமே ஒட்டி பிடிச்சிக்கும், அப்புறம் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு ஒட்டி பிடிக்கலை. இது கூட 2 நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்கலைங்க. அப்படியே இந்த 3ஐயும் சேர்த்து அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு சாக்லேட்டு சக்கரை இதெல்லாம் போட விருப்பம் இல்லை அப்படின்னா தேன் மட்டும் தனியாக கூட போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. இனி இதை நம்ம தனியாக ஒரு குட்டி நான் பானை வச்சுருக்கேங்க, 2 குட்டி பானை. இதில் போட்டு நம்ம மறுபடியும் ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், அந்த பழத்தை எதுக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுக்கணும், டேரெக்டாக பழத்தை மட்டும் போட்டு ஃப்ரீசரில் வைக்காமலே அடித்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம். எதுக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிக்கிறோன்னா, அப்போ தான் நமக்கு அந்த ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் கரெக்டாக வருங்க. நம்ம சும்மா பழத்தை மட்டும் போட்டு அடித்து எடுக்கும்போது அப்புறம் அது ஃப்ரீஸ் ஆகி சாப்பிடும்போது இந்த பால் மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி ரொம்ப லிக்யூடாக இருக்கும். இதே இது நம்ம பழத்தை ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது அந்த அளவுக்கு லிக்யூடாக வராதுங்க. கொஞ்சம் ஐஸ்கிரீம் திக்காகவே வரும். அதுக்கு தான் நம்ம பழத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அடித்து எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபுட் ரேப்பை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஒரு குட்டி மூடி கூட வச்சுக்கலாங்க. எது இருக்கோ அதை வச்சு நம்ம மூடிக்கலாம். மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். மீதி இருக்கிற க்ரீமை நான் ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குல்ல, அதில் ஊற்றி வச்சிடுறேங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பனானா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வேறு சம்மர் சீசன். நீங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இதில் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.